ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் சீரொன்று தூப்புள் திருவேங்கட முறையான் பாரொன்று சொன்ன பழமொழியில் ஒன்று தானே அமையாதோ தாட்டியில் வாழ்வோருக்கு வானேற போர்மலுக்கும் வாழ்வு. அனைவருக்கும் அனைவருடைய நமஸ்காரங்கள். சுவாமி தேசிகன் அருளி செய்த அர்த்த பஞ்சகத்தின் 4வது பாசுரத்தை இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த 4வது பாசுரமும் ஜீவாத்ம ஸ்வரூபத்தை சொல்கிற ஒரு பாசுரம் தான். அதாவது முதல் 2 பாசுரம் பரமாத்மா ஸ்வரூபத்தை சொல்லிட்டு 3வது பாசுரம் நேற்றுக்கு அனுபவித்தோம். அது ஜீவாத்ம ஸ்வரூபத்தை சொல்லிட்டு 4வது பாசுரமும் ஜீவாத்ம ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய ஒரு பாசுரம் தான். இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறாருனாக்க சுவாமி தேசிகன் இந்த ஜீவாத்மா கர்ம வினைகளை அனுபவிக்கிறது அப்படின்றத இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்கார். எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்றத பார்க்கலாம். பாசுரத்தை அனுபவிக்கலாம். தான் அழைத்த குணம் கருவி தன் கிரிசை வழி ஒழுக்கி ஊனெடுத்து உண்டு உமிழ்ந்து உழலும் உயிர்க்கெல்லாம் உயிராகி காணடத்தி கமலையுடன் கண்டு உகந்து விளையாடும் தேனெடுத்த சோலைகள் சூழ் திருவத்தியூரானே. இது பாசுரம். பதார்த்தம் பார்க்கலாம். கடைசி வரியிலேருந்து போகலாம். அப்போ தான் தெளிவாக புரியும். இது தேனெடுத்த சோலைகள் சூழ் திருவத்தியூரானே. அந்த திருவத்தியூர் காஞ்சிபுரம் எப்படி இருக்குது அப்படின்னாக்க நிறைய புஷ்பங்கள் இருக்குது. அந்த புஷ்பங்கள்லேருந்து தேன் வருது. அந்த தேன்லாம் வண்டுகள் முகருது. அப்போ அந்த தேன் எடுத்து அந்த சோலைகள் இருக்குது, கார்டன்ஸ் அதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும் அந்த அத்தியூர். அந்த அத்தியூரில் இருக்கிற பெருமாளும் பிராட்டியும் என்ன பண்ணுறா அப்படின்றத சொல்கிறது. தான் அழைத்த குணம் கருவி. தான் அழைத்த குணம் கருவி அப்படின்னாக்க இப்போ நம்மளுடைய பிறவி அப்படின்றது அனாதி. அதாவது எத்தனையோ பிறவிகள் இருக்குது. எது முதல் பிறவின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இப்போது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்க இப்போ ஒரு முதல் பிறவின்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்போ இந்த முதல் பிறவியில் அந்த முதல் பிரிவிலையும் ஒரு மனுஷன் இருந்திருப்பான், ஒரு செடி இருந்திருக்கும், ஒரு மரம் இருந்திருக்கும், ஒரு மாடு இருந்திருக்கும், ஒரு நரி இருந்திருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன கர்மான்ற கேள்வி வரும் இல்லையா? அப்படி அதனால அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த பிறவின்றது அனாதி. அந்த ஒவ்வொரு பிறவிலையும் நம்மளுடைய கர்மங்கள் இருக்குது. கர்மம் நல்ல கர்மம் கெட்ட கர்மம், புண்ணியமோ பாவமோ எதுவானாலும் இருக்கலாம். அதை பகவானுடைய திருவுள்ளத்தில் பொறுத்தது. அதை சொல்கிற தான் அடித்த குணம் கருதி அப்படின்ட்டுன்னு. தான் அடித்த குணம் கருவி தன் கிரிசை வழி ஒழுக்கி அந்த கர்மங்களுக்கு ஏற்றா போல ஒரு சரீரத்தை கொடுக்கறது. அது மனித சரீரமாக இருக்கலாம், ஆண் பெண், இல்லை மிருகமாக இருக்கலாம், ஸ்தாவரமாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், என்னவானாலும் இருக்கலாம். அந்த கர்மத்துக்கு ஏற்றா போல ஒரு சரீரத்தை கொடுத்து ஊனெடுத்து உண்டு உமிழ்ந்து உழலும். இந்த இடத்துல மனித பிறவியை சொல்றதுன்றத நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கா. ஊன் அப்படின்னாக்க சரீரம். இந்த ஊன் எடுத்து உண்டு உண்டுனாக்க சுகங்களை அனுபவிக்கிறது. சுகங்கள் அப்படின்னாக்க நம்ம சுகம் நினைச்சுட்டு இருக்கோம். அது உண்மையிலேயே சுகம் அல்ல. இப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா சுகமாக இருக்கும். ஆனால் அந்த சுகம் எத்தனை நேரம்? கைக்கு ருசி கிடையாது, உள்ளே போனதுக்கப்புறம் ருசி கிடையாது, நாக்கில் இருக்கிற அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதுதான் ருசி. அதுதான் நான் சுகம்னு நினச்சின்னு இருக்கேன். அதை அனுபவிக்கிறதுக்கு பெருமாள் கொடுக்குறாரு, இல்லைன்னு சொல்கிறது இல்லை. அதுதான் ஊர் எடுத்து உண்டு உமிழ்ந்து அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜில் அடியனுக்கு புரியுறது, இல்லை இதெல்லாம் சுகமே இல்லை, நிரந்தரமான சுகம் அப்படின்றது பெருமாளுடைய திருவடி தான் அப்படின்றது எனக்கு புரியுறது. அதுதான் உமிழ்ந்து. உண்டு உமிழ்ந்து அப்படின்னாக்க பெருமாள் உண்டு உமிழ்ந்தது கிடையாது. இந்த இடத்துல ஒரு ஜீவாத்மா, இந்த சரீரத்தை எடுத்துட்டு இருக்கிற ஜீவாத்மா சுகம்னு நினைச்சிட்டு இருக்கிற பல விஷயம் சுகம் அல்ல, அதெல்லாம் தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல அப்படின்றது தான் சொல்ல வருது இந்த இடத்துல. ஊன் எடுத்து உண்டு உமிழ்ந்து உழலும். அப்படியே இப்போ என்ன ஆச்சுனாக்க எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு, இல்லை இதெல்லாம் நிரந்தரம் அல்ல அப்படின்ட்டுன்னு. ஆனால் அப்படி இருந்தும் என்ன பண்ணுறேன், ஒரு 2-3 நாள் அந்த வைராகியத்தோடு இருக்கேன். சரி ரைட்டு, இதெல்லாம் நிரந்தரம் அல்ல அப்படின்ட்டுன்னு. 4வது நாள் திரும்ப அதுக்கே தான் போகிறது மனசு, புத்தி, அந்த இந்திரியங்கள். ஸோ அந்த இந்திரியங்களில் அதையும் கொடுத்தது பெருமாள் தான். எதுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னாக்க இப்போ இந்த சரீரமோ இந்திரமோ கொடுத்தது எதுக்கு அப்படின்னாக்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு. பெருமாள் இப்போ கை இருக்குது அப்படின்னாக்க பெருமாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு, கால் இருக்குது அப்படின்னாக்கா அவருடைய கோவிலுக்கு நடந்து செல்றதுக்கு, வாய் இருக்குது அப்படின்னாக்கா அவருடைய திருநாமங்களை சொல்கிறதுக்கு, காது இருக்குது அப்படின்னாக்கா அவருடைய கதைகளை கேட்கறதுக்கு. இதுக்கு தான் கொடுத்துருக்கிறே தவிர்த்து நம்ம அதை தவிர்த்து வேறு எல்லாத்துக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுதான் சொல்லியிருக்கு. இப்போ உழலும் அப்படின்னாக்க திரும்ப ஒரு 3 நாள் கழிச்சு போயிடுறது. அது பிரகிருதி சம்பந்தம், அது ஒன்றும் பண்ண முடியாது. சம்சாரத்தில் இருக்க வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா சம்சாரம் யாரையுமே விடாது. நம்மளை விட்டுருங்கோ, ராமனே மனிதனாக பிறந்தாக்க நாட்டில் பிறந்து படாதன பட்டு மனுஷருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளோடைய பாசுறோம் இல்லையா?
பெருமாளே வந்து இந்த சம்சாரத்தில் வந்தாலும் அவரும் வந்து படாதரப்படுது. அது அப்படிதான் இருக்கும். பட் அது வந்து சுவாமி தேசிகன் இங்கே சொல்லியிருக்கு. உண்டு உமிழ்ந்து உழலும் உயிருக்கெல்லாம் உயிராகி, இந்த சேத்தன அச்சேதனங்களுக்கு உயிராகி அந்தராமியா இருந்துட்டு இருக்கிற பெருமாள் அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னாக்க, கால் நடத்தி கமலையுடன். கான் நடத்தி அப்படின்னாக்க ஒரு காடில் வந்து நடத்தி கமலையுடன். கமலை அப்படின்னாக்க பெரிய பிராட்டி பெருந்தேவி தாயார் இந்த இடத்துல. அந்த கமலையுடன் கண்டு உகந்து விளையாடும். கண்டு உகந்து விளையாடும். உகந்து அப்படின்னாக்க சந்தோஷப்பட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். கண்டு உகந்து விளையாடும் அப்படின்னாக்க அவர் சந்தோஷப்பட்டு விளையாடுறார். இப்போ செஸ் வந்து நம்ம விளையாடுவோம், சதுரங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. செஸ் விளையாடுவோம் அப்படின்னாக்க, இப்போ நம்ம விளையாடுற செஸ் போர்டில் வந்து 2 கலரில் தான் வந்து இது இருக்கும், கட்டங்கள் இருக்கும், கருப்பு வெள்ளை தான் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் தாயாரம் வந்து விளையாடுற செஸ் போர்டில் வந்து 3 நிறத்தில் வந்து கட்டங்கள் இருக்கும். கருப்பு இருக்கும், வெள்ளை இருக்கும், சிகப்பு இருக்கும். அது என்ன அப்படின்னாக்க சத்துவம், தமசு, ரஜசு அப்படின்ற வந்து 3 கட்டங்களில் வந்து ஸ்கொயர்ஸ் இருக்கும். அதில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த ராஜா, ராணி, மந்திரி, யானை அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க தேவர்கள், அது மாதிரி உயர்ந்தவா. இப்போ நம்ம வந்து எப்படின்னாக்க இந்த சிப்பாய், பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவா இல்லையா, அது. இப்போ இந்த பானே வந்து பார்த்தீங்கன்னாக்க அது கடைசி கட்டத்துக்கு போயிட்டாக்க அது வந்து இன்னொரு வடிவம் எடுத்துக்கும். அது ராணியாக இருக்கலாம், இல்லை குதிரையாக இருக்கலாம், இல்லை யானையாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அது ஒரு வடிவம் எடுத்துக்கும். அந்த வடிவம் எடுத்துக்கிறோம் அப்படின்றாக்க, அதே போல் இந்த ஜீவாத்மா வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு பரமாத்மாவை அடையணும். அதுதான் வந்து பெருமாளுக்கு ஆசை. அதனால தான் வந்து இந்த விளையாட்டை விளையாடுறது. கண்டு உகந்து விளையாடும் தேனெடுத்த சோலைகள் சூழ் திருவத்தியூரான. இப்போ ஒரு கேள்வி வரும். இப்போ பெருமாள் வந்து ஒரு ஜீவாத்மா கஷ்டப்படுறார் அப்படின்னாக்க சந்தோஷப்படுவாரா பெருமாள் அதை பார்த்து? அவர் அப்படி பண்ணலாமா? தயை கருணை கடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவர் அப்படி பண்ணுவாரா அப்படின்னாக்க பொருள் அதல்ல. தன்னை ஆசிரிய வச்சவர்களுக்கு அவர் வந்து நிச்சயமாக வந்து அந்த கர்மத்தெல்லாம் அவரே தான் போக்கி கொடுப்பாரு. ஏன்னா நம்மளால வந்து நம்ம கர்மங்களை போக்கிக்கவே முடியாது, அதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா கர்மத்தை போக்கிக்கிறதுக்கு தான் வந்து இந்த பிறவி. இந்த பிறவி என்ன பண்ணுறோம், இன்னும் கர்மத்தை வந்து சேர்த்துட்டே தான் போகிறோம். போக்கிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. அப்பேற்பட்ட சம்சாரம் இது. அது தோஷமாக சொல்ல, சம்சாரம் அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து அவர் தன்னை வந்து அடிப்படைந்தால் அவர் வந்து விட்டுடுறார் அப்படின்ட்டுன்னு. இன்னும் சில பேர் இருக்கு அடிப்படையலை அப்படின்ட்டுன்னு, அவளையும் வந்து விட்டுடுறார். பரவாயில்லப்போ, நீ வேற இன்னொரு ஜென்மத்தில் வந்து நீ என்கிட்ட வா அப்படின்ட்டுன்னு. பெருமாளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னாக்க பாகவதம் கிட்ட அபசாரப்படக்கூடாது. என்னைக்குமே வந்து ஒரு பெருமாள் அடியவர்கிட்ட அபசாரமே படக்கூடாது. இது எவ்வளோ சீரியஸான விஷயம் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். கூரத்தாழ்வானுக்கு வந்து அந்த கிருமி கண்ட சோழன் அவன் வந்து கண்ணை வந்து பிடிக்கிட்டான். பிடிங்கினதுக்கப்புறம் ராமானுஜர் வர்றார். ரொம்ப வருத்தப்படுறார், ஆழ்வான் உனக்கு போய் இப்படி ஆயிடுதே அப்படின்ட்டுன்னு. அப்போ வந்து கூரத்தாழ்வான் சொல்கிற வார்த்தை வந்து, இல்லை ஏதோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் வந்து நெத்திக்கிட்டு இருந்துருப்பான், திருமண் கோலனா இருக்குன்னு நினச்சிருப்பேன், அதனால இப்படி ஆயிடுதுன்னு. அதை வந்து அவர் வந்து ஒரு பாகவத அபச்சாரமாக வந்து கருதினார். அப்போ வந்து நம்ம பாகவதா கிட்ட அபச்சாரமே படக்கூடாது. உடனே நம்ம என்ன சொல்லிடுவோம், நான் அபச்சாரப்பட்டவெல்லாம் பாகவதாலே கிடையாது அப்படின்னு. பாகவதாலாம் இல்லையான்னு பார்க்கறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. அது வந்து கரெக்டு தப்பு அப்படின்னு பார்க்கறதுக்கு 3 பேருக்கு தான் வந்து உரிமை இருக்குது. ஒன்று பெருமாள், இன்னொன்று தாயார், இன்னொன்று வந்து யமதர்மன். இவா 3 பேருக்கு தான் உரிமை இருக்குது. இது என்ன விஷயம் அப்படின்னாக்கா, இவ 3 பேரும் நம்ம குற்றத்தை பார்க்குறதே இல்லை, மற்றவா தான் பார்க்குறா. நம்ம நிச்சயம் வந்து அந்த கோஷ்டியில் இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லிட்டு இந்த பாசுரத்தை இன்னொரு வாட்டி அனுபவிக்கலாம். தான் அழைத்த குடம் கருவி தன் கிரிசை வழி ஒழுக்கி ஊரெடுத்து உண்டு உமிழ்ந்து உழலும் உயிருக்கெல்லாம் உயிராகி கால் நடத்தி கமலையுடன் கண்டுகந்து விளையாடும் தேடுத்த சொலையூர் திருவத்தியூரானே. நன்றி, வணக்கம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.